அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாத்திம் தாயின் மகளிடம் அன்பு காட்டியது எப்படி? நாயகம் அவர்கள் தம்முடைய நண்பர்களுடன் இன்னும் விரோதிகளுடனும் கூட மிகவும் நல்ல குணத்துடன் தான் பழகுவாங்க. பணிவுடனும் இரக்கம் காட்டுவாங்க. எந்த மனிதர்கள் நல்ல குணமுடையவர்களாக காணப்படுவார்களோ அவர்களுக்குரிய மரியாதையும் கொடுப்பாங்க. ஹாத்திம் தாய் என்ற பிரபல்யமான ஒரு கொடையாளி இருந்தார். அவருடைய பெயரை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முறை அவருடைய கூட்டத்தினரிலிருந்து கைது செய்யப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அந்த கைதிகளிலே ஹாத்திம் தாயினுடைய மகளும் இருந்தாங்க. அவள் திரு சமூகத்திற்கு நின்று கேட்டால், நீங்கள் நல்லதையே தானே எண்ணுவீர்களானால் எங்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு மேலும் எங்களுடைய அரபி கூட்டத்தினர்கள் எங்களை பார்த்து சிரிக்க வைக்காதீங்க. நான் என்னுடைய கூட்டத்தாருடைய சர்தாரின் மகளாக இருக்கிறேன். என்னுடைய தந்தை தம் கூட்டத்தினரை பரிபாலனம் செய்கிறாரு. பசித்தோருக்கு உணவளிக்கிறாரு. ஆடையற்றோருக்கு ஆடை அளிப்பார். பிரயாணிகளுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொடுப்பார். எந்த தேவையுடையவர் அவரிடத்துல வந்தாலும் மிகுந்த சந்தோஷத்துடன் அவருடைய தேவையை அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்வார். அவருடைய பெயர் ஹாத்திம் ஆகும். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது ஈமான்தாரிகளுடைய அடையாளமாக இருக்கிறது. உன்னுடைய தந்தை இப்படிப்பட்டவராக இருப்பதனால் நாங்கள் உங்கள் மீது இரக்கம் காட்டுகிறோம். எனவே நீங்கள் உன்னுடைய கூட்டத்தினை விடுதலை செய்து விட்டேன்னு சொல்லி, ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நல்ல குணங்களை தான் விரும்புகிறான். இதனை கேட்ட ஒரு சஹாபி எழுந்து நின்று கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா நல்ல குணமுடையவனை தோழனாக்கி கொள்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆம், பரிசுத்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக எவனுடைய கையிலே என் உயிர் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹ் நல்ல குணமுடையவர்கள் அனைவரையும் சொர்க்கத்திலே நுழையச் செய்வான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. எனவே நல்ல குணங்களோடு மற்றவர்களுக்கு உதவி செய்து அல்லாஹ்வுக்காக உதவி செய்து நம்மளும் சொர்க்கத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.